தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசார்டர் ஆஸ்துமா. அண்ட் இதை வந்து பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்லேயே வந்து இதுக்கான இந்த டிசார்டர் எதை குறிக்குதுன்னு நமக்கு தெரியும், பிராங்கியல் ஆஸ்துமா. ஸோ ஆஸ்துமானா நமக்கு பேசிக்கலி தெரியும், மூச்சு வந்து சரியாக வாங்க முடியாமல், அதாவது ப்ராப்பராக இன்ஹேல் பண்ண முடியாமல் எக்ஸேல் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் ஆஸ்துமான்னு சொல்கிறோம். பிராங்கியல் அப்படின்னா இந்த பிராங்கைங்கிறது ஒரு அனாட்டமிக்கல் வேர்டு. இது அனாட்டமிக் ஃபிசியாலஜி படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ஏர்வே அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது காற்று போகக்கூடிய இடம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சுவாசம் எங்கேருந்து கிடைக்கிது, வெளியேருந்து நம்மளோட நோஸ் வழியாக உள்ளே போகுது இல்லையா? அப்படி உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்கியா இருக்கும். ட்ரக்கியாவை தாண்டினதுக்கு அப்புறமா 2 பிரான்ச்சஸாக பிரியும். அதுக்கு பேர் தான் பிராங்கை. அந்த பிராங்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது, அதனால தான் இந்த ஆஸ்துமா வந்து இன்டியூஸ் ஆகுது. அதனால தான் இதை வந்து பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்படுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பிராங்கை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காற்றை வந்து கொண்டுட்டு போகுது, அதாவது ஏரோட பேசேஜ் வேன்னு சொல்லலாம். இந்த பேசேஜ் வே வந்து சம்டைம்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், இல்லைன்னா அங்கே எக்ஸசிவாக மியூக்கஸ் வந்து செக்ரேட் ஆகலாம், இல்லைன்னா கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகலாம். இதுக்கு பேர் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த பிராங்கை வந்து இப்படி இருக்கிற பிராங்கை இப்படி சுருங்கி போகலாம். இதனால் என்னாகும், இங்கே ஏர் போகிறதுக்கும் இங்கே ஏர் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ காற்று பற்றாக்குறையாக வந்து உள்ளே போகிறது வெளியே வரதா இருக்கலாம். இது ஒரு காரணம். அப்புறம் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா அந்த பிராங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ வீக்கம் அடைஞ்சாலும் ஏர் போகிறதுக்கு தடங்களாக இருக்கும். இதே மாதிரி மியூக்கஸ் செக்ரீஷன் அப்படின்னா, இப்போது நம்மளோட மியூக்கோசல் பகுதிகள் எல்லாத்துலேயுமே மியூக்கஸுங்கிற பொருள் வந்து செக்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நோஸு, இன்டெஸ்டைன், இந்த மாதிரி இடங்களில். இதே மாதிரி தான் பிராங்கையும் வந்து ஒரு மியூக்கோசல் ஏரியா தான். அங்கே வந்து மியூக்கஸ் வந்து எக்ஸஸாக செக்ரேட் ஆகும்போது அந்த மியூக்கஸ் வந்து அந்த பகுதியை வந்து அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அடைச்சிக்கிறதுனால கூட ஏர் வந்து சரியாக உள்ளே போகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிராங்கையில் அடைப்பு ஏற்பட்டு நேரோ ஆகிடும். அதனால தான் இந்த ஆஸ்துமா உருவாகுது. அதனால தான் இது வந்து பிராங்கியல் ஆஸ்துமான்னு சொல்கிறோம். அண்ட் இதில் என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா, மெயினாக வந்து காற்று பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ஆப்னியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஸோ சுவாசம் வந்து பாதிக்கப்படும். அப்புறம் வீசிங், கஃபிங், இதெல்லாம் பார்க்க முடியும். அப்புறம் செஸ்ட்டு டைட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும், செஸ்ட் டைட்னஸ் ஆர் ப்ரெஷர். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். அண்ட் இதுக்கு காசஸ் வந்து அலர்ஜன்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்ஸிக் கெமிக்கல்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் இன்டியூஸ்டு ஆஸ்துமாவாக கூட இருக்கலாம். நிறைய காசஸ் இருக்குது. இதுதான் ஆஸ்துமா. இதே மாதிரி இன்னொரு டிசார்டரோட டுமாரோ மீட் பண்ணுறேன். பை.